ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் ஷாப்பிங் தாங்க கிளம்பியிருந்தோம். எப்போவுமே 10 டேஸ் பிஃபோராகவே ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துருவோம் வீட்டுக்கு தேவையானது. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. போயிருந்தால் ரொம்ப கூட்டமாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தோம். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. எப்போவுமே 2-3 கடை ஏறி இறங்கி தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கிறது. இந்த தடவை கூட்டத்தாலே ஒரே கடையிலே முடிச்சுட்டு வந்துடணுன்னு பிளான் பண்ணி தான் போனது. சரி, பொங்கலுக்கு பட்டுப்பாவாடை மாதிரி எடுக்கலாமா இல்லை வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய டிசைன்ஸ் நல்லா இருந்தது. கலரும் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஆனாலும் எப்பவும் போல் எது எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் தான். சரி, 1 ஹவர்க்குள்ளே ஷாப்பிங் முடிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு 4 o'clock போனோம். 5 o'clockலாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பொங்கல்ன்றதுனால வேஷ்டி சட்டை மேட்சிங்காக செட்டோடய வச்சுருந்தாங்க. டிஷர்ட் கலெக்ஷன்ஸுமே நிறையா இருந்துச்சு. ஃபஸ்ட் இதை ஒரு கிளான்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. எனக்குமே சுடிதார் எடுத்துக்கலாம், சாரீ தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சுடிதாரும் பார்த்தேன். எல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த எல்லோ கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் வேறு எதனா இருக்கான்ட்டே பார்த்துட்டு இருந்தேன். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. எப்போவுமே பிஃபோராகவே எடுக்கிறது. இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. அதனால் கூட்டத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் போதுன்ற மாதிரி தான் இருந்தது மைண்ட் செட்டு. இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுமே பிடிச்சிருந்தது. சரி, ஓகே. ஜென்ஸ் சைடு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிருந்தோம். நிறைய வேஷ்டி சட்டை கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஜீன்ஸும் இருந்தது. வேஷ்டி ஷர்ட்டையும் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. டிஷர்ட்டும் நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸும் நிறையா இருந்தது. சரி, அதுலேயுமே வீட்டில் இருக்கவங்க பார்த்து எடுத்துக்கிட்டு அப்படியே டக்குன்னு 1 ஹவருக்குள்ளேயே ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. இவ்வளோ சீக்கிரமாக முடிப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்போவுமே கடகடன்னு பண்ணும்போது தான் நமக்கு பிடிச்ச மாதிரி அமையும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு போனோடனே எல்லாமே செட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. யூஸ்வலாக ஷாப்பிங் போனாலே ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் சீக்கிரமாக டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்.